சில கண்ட்ரீஸ் லைக் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் இட் இஸ் எண்டமிக். நம்ம ஊரில் இதே காலரா வெளியிலேருந்து வரணுன்ட்டு தேவையில்லை. வெனவர் இட் இஸ் வெரி ஈஸிலி சில பேர் என்ன நினைக்கிறா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வேலைக்கு போக முடியல, இல்லை எனக்கு திருப்பி பாத்ரூம் போக முடியல, they take a tablet to stop the diarrhea. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, காலரா வாஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். வேகமாக ஸ்ப்ரெட்டும் ஆகும், வந்தால் பிழைக்கிறதுக்கும் சான்ஸ் கம்மியாக இருந்தது. இந்த காலத்தில் வணக்கம் வியூவர்ஸ் ஆஃப் வாவ் தமிழா. என் பேர் டாக்டர் ரமா நரசிம்மன். ஐம் a senior consultant internal medicine at Apollo Main, Greens Road. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பற்றி பேச போகிறோம். காலரா வியாதி. இது பக்கத்து கண்ட்ரீஸ், சில கண்ட்ரீஸில் இப்போ அவுட் பிரேக் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நம்மளோட கண்ட்ரிக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ், இது அங்கேருந்து இங்கே வருமா, நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அடுத்த வியாதி கோவிட் மாதிரி பரவறதுக்கு சான்ஸ் இருக்கா, நம்ம என்ன பண்ணணும், இதுதான் மெயின் டாபிக். சில கண்ட்ரீஸ் லைக் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் இட் இஸ் எண்டமிக். எண்டமிக்னா அந்த வியாதி எப்போதுமே ஒரு லோ கிரேடில் போயிட்டே இருக்கும், ஃபுல்லாக 0 கேசஸ்ன்ட்டே வராது. அண்ட் சம்டைம்ஸ் அந்த கேஸ் நம்பர் அளவுக்கு மேலே ஜாஸ்தி ஆச்சுன்னா பேண்டமிக், லைக் கோவிட் வந்தது இல்லையா, நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆச்சு, அது மாதிரி பேண்டமிக்னு சொல்லுவோம். ஒரு ஊரில் பேண்டமிக் மாதிரி காலரா கேசஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது இன்னொரு ஊருக்கு பரவுறது இஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ். வாட்டர், ஃபுட் அண்ட் சானிட்டரி சிச்சுவேஷன் நாட் கிளீனாக இருந்தால் டெஃபினட்டாக பரவும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் அந்த வியாதி பட்ட ஆள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன காலத்துலேயும் காலரா பேஷண்ட்டை தனி ரூமில் அவங்க க்ளோத்ஸ், அவங்களோட ஃபுட், அவங்களோட சாப்பாடு தட்டு எல்லாமே தனியாக வச்சுருப்பாங்க. உள்ளே போயிட்டு வரவங்க ரொம்ப க்ளீனாக ஹேண்ட் வாஷ், லெக் வாஷ், க்ளோத்ஸ் வாஷ் அப்படி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இதே காலரா வெளியிலேருந்து வரணுன்ட்டு தேவையில்லை. வெனவர் இட் இஸ் வெரி சிவியர் மான்சூன் அண்ட் ஃப்ளட்ஸ், அப்போ வாட்டர் கண்டாமினேஷனால அப்பப்போ வி கெட் அவுட் பிரேக்ஸ். அந்த அவுட் பிரேக்ஸை குவிக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணி உடனே அதை டயக்னோஸ் கரெக்டாக பண்ணி, டயக்னோசிஸ் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே மாத்திரையை கொடுத்து, ரீஹைட்ரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதையும் கொடுத்துட்டு வி சேவ் லைவ்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ். திஸ் இஸ் அபவுட் காலரா. இப்போ போலியோ பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி பிக் டிசீஸ். அதை இராடிகேட் பண்ணுறதுக்கு நிறைய வேக்சினேஷன் போட்டு, பல்ஸ் போலியோன்னு சொல்லி, இந்த மாதிரி வியாதிகள் என்ன ஆகும்னா, ஒரு கூட்டத்தில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வேக்சினேஷன் போட்டு அவங்க இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்க ஒரு தடுப்பு மாதிரி. ஸோ சில பேருக்கு வேக்சினேஷன் போடாட்டா கூட இந்த வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதுனால அதை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ உள்ளே வராது. இட் இஸ் லைக் அ பேரியர். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹர்ட் இம்யூனிட்டி. ஒரு 100 பேர் இருந்தான்னா எல்லா 100 பேருக்கும் இம்யூனிட்டி இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஒவ்வொரு வியாதிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க 70%, 80% அவங்க இம்யூன் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அந்த கம்யூனிட்டியில் வராது. பாக்கி 30% வேக்சினேஷன் போடாட்டா கூட டிரான்ஸ்மிட் ஆகாது. அது மாதிரி சொல்கிறோம். பட் ஹோப் இஸ் ஆல்வேஸ் 100% ஹர்ட் இம்யூனிட்டி இருந்தால் பெஸ்ட் சுச்சுவேஷன். அப்போ தான் இராடிகேட் பண்ண முடியும். இராடிகேட்னா அதில் ஒரு கேஸ் கூட நிறைய வருஷத்துக்கு வராமல் இருந்ததுன்னா அந்த வியாதி முடிஞ்சுது அப்படின்ட்டு. காலராக்கு நம்ம அந்த சிச்சுவேஷன் இன்னும் வரலை. பிகாஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட், டிரான்ஸ்மிஷன் இஸ் வெரி ஈஸி. டிரான்ஸ்மிஷன் ஆகிற விஷயம் நாட் ஓன்லி வாட்டர் அண்ட் ஃபுட், பட் சம்டைம்ஸ் பை டச்சிங் ஆல்சோ. டேபிளை டச் பண்ணி நம்ம அதை டேபிள் டச் பண்ணி நாட் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஈட் வித் அன்கிளீன் ஹேண்ட்ஸ், அதில் கூட ஸ்ப்ரெட் ஆகும். ரெஸ்டாரண்ட் ஒர்க்கர்ஸ் தெரியாமல் கொஞ்சம் தான் காத்தால ஐ வாஸ் நாட் வெல் வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சிட்டு 10 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இட் இஸ் அகெயின் அ ப்ராப்ளம். ஸோ ஹேண்ட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Sanitation with water and food is very important. Making sure city doesn't mix sewage water and metro water or whatever corporate water supply is there, that is also very important. So eradicate பண்ற அளவுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் இல்லை. நிறைய கண்ட்ரீஸ்ல லைக் ஐ செட் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கால இது எண்டமிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக போகும், டிபெண்டிங் அப்பான் த சீசனல் வேரியேஷன். யூஸ்வலி சம்மர் டைமில் நிறைய பார்க்குறோம். பிகாஸ் தாகத்தினால பீப்புள் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்ட்டு ஐதர் பை ஓப்பன் fruits or vegetables that are not cut. கை அலம்பாம people might have handled it, wash பண்ணாம, இல்லை தண்ணியும் கொஞ்சம் கண்டாமினேட் ஆயிருக்கலாம்
தண்ணி நாட் குட் குவாலிட்டி தண்ணியாக வாங்கி குடிச்சிருக்கலாம். ஸோ தோஸ் ஆர் த ரீசன்ஸ் வை. பட் கம்பேர்ட் டு 20-30 years ago காலரா கேசஸ் ஆர் டெஃபினெட்லி லெஸ். பிகாஸ் இப்போ எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்கு, வாஷ் பண்ணி சாப்பிடணுன்ட்டு. யூஸ் அண்ட் த்ரோ டூத் பிக் கொடுக்குறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பூன்ஸ், அண்ட் வாட்டர் இஸ் இன் பாட்டில் பேக்கேஜ் வாட்டர். ஸோ லாட் ஆஃப் கேசஸ் ஆர் very less now compared to before. So number one way of diagnosing cholera is symptoms. Loose motion ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அப்படியே தண்ணி மாதிரி போகும், ஆல்மோஸ்ட் ரைஸ் கஞ்சி மாதிரி. சில வியாதிகளுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஓடர் இருக்கும்னு சொல்லுவாங்க. காலரா அது அப்படி கிடையாது. அண்ட் நிற்காம அப்படியே தண்ணியாக போகிற வியாதி is most likely to be cholera. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள ஃபர்ஸ்ட் இஸ் ஹைட்ரேஷன். போகிற தண்ணியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் வில் பி குவிக் டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஹேங்கிங் ட்ராப்ன்ட்டு. அந்த ஸ்டூலை எடுத்து ஒரு ட்ராப் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த காலரா பண்ணுற கிருமி மூவ்மெண்ட் காமிக்கும். அது இஸ் கால் டார்டிங் மோட்டிலிட்டி ஆஃப் விப்ரியோ காலரா. அது பார்த்தாலே இட் இஸ் கன்ஃபர்மேஷன் ஃபார் காலரா. பட் யூஸ்வலி நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் சொல்கிறத வச்சு வி கேன் பி 100% சர்டன் இது காலராவா இருக்கலாம். அண்ட் காலராக்கு மருந்து இஸ் வெரி சேஃப் டு கிவ். அண்ட் அது கன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொடுத்துட்டா கூட பேஷண்ட்க்கு ஒன்றும் பெரிய டவுன் சைட் கிடையாது. தேர்ட்லி கொடுத்தா லைஃப் சேவிங், அது ஒரே ஒரு டோஸ் தான். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துடுறோம், தென் வி கன்ஃபார்ம் காலரா. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டெஸ்ட் இஸ் ப்ரைமரிலி பப்ளிக் ஹெல்த்காக. இப்போ ஒரு கேஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்னா அது ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஐசோலேஷனில் தனி ரூமில் இருக்கிறதுக்கு, அவங்களோட கேர் கிவர்ஸ் அவங்கள பார்த்துக்கிறவங்களாம் அந்த பேரியர்னு சொல்லுவோம். க்ளோத்ஸ் மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் டிஸ்போசபிள் போட்டு எந்த விதத்துலையுமே கான்டாக்ட் அந்த கிருமி பட்டுட்டு வரக்கூடாதுன்ட்டு we make sure. அந்த patient cure ஆன அப்புறம் he can go back to living with his family and patients can relax on the contact precautions. So diagnosis is more, the test is more to confirm and prevent spread. ட்ரீட்மெண்ட்காக நம்ம வெறும் சிம்டம் வச்சே கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா யூஸ்வல் ரூல். எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணுறது தான் நார்மல் ஹியூமன் ரியாக்ஷன். இப்போ எனக்கு தலைவலிக்கிறது, தலைவலி போகணும், தலைவலி மாத்திரை போடுறோம். சின்ன விஷயத்துக்கு தட் இஸ் ஓகே. பட் சில சமயம் இப்போ காலரா மாதிரி இல்லை வயிற்றால போகிற எனி வியாதி இருந்தாலுமே வெரி ஈஸிலி சில பேர் என்ன நினைக்கிறா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வேலைக்கு போக முடியல, இல்லை எனக்கு திருப்பி பாத்ரூம் போக முடியல, they take a tablet to stop the diarrhea. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, இருக்கிற கிருமி வயிற்றுக்குள்ளேயே இருக்கும், வெளியில் வராமல் அது மல்டிப்ளை ஆகும். இருக்கிற ஸ்மால் குவான்டிட்டி நிறைய ஆகிடும். And it will have very bad effect inside. We call it sometimes toxic megacolon. அதோட கிருமினால உள்ள வீங்கி வெடிக்கிற அளவுக்கு கூட ஆகலாம். ஸோ இப்போ நிறுத்துற மருந்துகள்லாம் என்ன பண்ணுன்னா அந்த இன்டெஸ்டைனை ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் போக விடாமல் ஸ்டாப் பண்ணுறது. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ஒரு அடைப்பு இருக்குன்னா அடைப்பை நீங்கள் சால்வ் பண்ணி நிறையா தான் வெளியில் போகிறது. நீங்கள் அதை பிடிச்சி வச்சிங்கன்னா பின்னாடி பேக் ஃப்ளோ ஆகிட்டு இட் வில் காஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த மருந்து டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் டேக் ஃபார் டயரியா. அதுக்கு அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுற மருந்துகளுக்கு ஸ்பெசிஃபிக் யூசஸ் டாக்டர் இல்லாமல் கிருமி இல்லைன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணின அப்புறம் தான் சில சர்டன் சிச்சுவேஷன்ஸில் தான் அந்த மருந்து கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் டு கோ டு அ ஷாப் அண்ட் சே டயரியா நிற்கிற ஒரு மாத்திரை தாப்பான்னு போட்டுக்கிறது இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஹெல்த். ஸோ ப்ளீஸ் டு நாட் டூ ஸோ. இப்போல்லாம் காலராக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் க்யூர் இருக்குது. முன்னங்காலத்தில் லெட்ஸ் சே 70sலையோ இல்லை ஈவன் 60sல 70s early 80s காலரா வாஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட்டும் ஆகும், வந்தால் பிழைக்கிறதுக்கும் சான்ஸ் கம்மியாக இருந்தது. ஒரு 2 மாத்திரை அப்பவும் இருந்தது கொடுக்கறதுக்கு. பட் இட் வாஸ் நாட் ஒன் ஷாட், இட் வாஸ் அ ப்ரொலாங் கோர்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் அண்ட் உயிருக்கு ஆபத்தான ஒரு வியாதியாக இருந்தது. இந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் இந்த மாதிரி பப்ளிக் மெசேஜஸ் போகிறதுனால பீப்புள் ஆர் மோர் அவேர் அண்ட் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் நம்ம ஊரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாட்டர் சானிடேஷன், பீப்புள் ஆர் ஆல்சோ அவேர் நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணுன்ட்டு. சோஷியல் மீடியாவில் இது மாதிரி நியூஸ் கேப்சியூல்ஸ், நியூஸ் ஃப்ளாஷ் போகிறதுனால பீப்புள் ஆர் வாட்சிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ காலரானால டெத்ஸ் வருது ரொம்ப கம்மி. ஆஸ் சச் காலரா கிருமி ஒரு லைஃபை எடுக்கிறது கிடையாது. மெயின் ப்ராப்ளம் இஸ் ரொம்ப ஜாஸ்தியாக டயரியா ஆகிறதுனால நிறைய வாட்டர் லாஸ் ஆயிட்டு, அந்த வாட்டர் லாஸ் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக ஆனதுனால கிட்னி டேமேஜ், ஹார்ட்ல ஸ்ட்ரெயின், பாக்கி சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் லாஸ். ஸோ இஃப் யூ சி மெயின் கார்னர்ஸ்டோன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் காலரா இஸ் resuscitation with fluids. ஸோ அது வெறும் தண்ணியாக கொடுக்க முடியாது. ஏன்னா சால்ட்
உப்பு உடம்புல இருக்கிற நேச்சுரல் உப்புகளும் அந்த டயரியாவோட போகிறதுனால நீங்கள் வெறும் வாட்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் காஸ் இம்பேலன்ஸ். அதனால தான் ஓஆர்எஸ் இல்லாட்டா ஐவி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ட்டு ரிசசிட்டேஷன் இஸ் நம்பர் 1 ஸ்டெப். அந்த கிருமி மோஸ்ட்லி தானாகவே வெளியில் டயரியாவோட ஃப்ளஷ் அவுட் ஆகிடணும். பட் அதை ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வி ஹாவ் 1 dose ஆஃப் ஆன்டிபயோட்டிக். இப்போ காலரா வேக்சின்லாம் கூட டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் காலரா டெத்ஸ் யூஸ்வலி பிகாஸ் டிலேட் டயக்னோசிஸ் ஆர் லேட் presentation to the hospital and care, or not believing in appropriate treatment and taking other treatments or taking the drugs that stop the diarrhea. இதனாலலாம் தான் mostly we can say it is death of cholera. Otherwise இந்த காலத்துல cholera death ன்னு சொல்றது is fairly much less compared to 20-30 years ago. Early diagnosis, early resuscitation with fluid, appropriate fluid is very important. A take home message வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு என்னன்னா, சம்மர் வரப்போகிறது, வெயில் வரப்போகிறது, சில சமயம் ரெயின்ஸும் நடுவில் நோனாக வரும். நம்ம மெட்ராஸில் அடிக்கடி ஃப்ளட்ஸும் வருது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், உங்களோட வாட்டரை நீங்கள் க்ளீனாக கரெக்ட் இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணுங்கள். பாட்டில் ஆர் அட்லீஸ்ட் 20 to 45 minutes ரோலிங் பாயில்னு சொல்லுவாங்க, கொதிக்கிற அளவுக்கு விட்டால் தான் அது ஒரு வைரஸ். சில வைரஸஸ் சில ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் ஃபில்டர் ஆகாது. ஸோ ஏன்னா அதோட சைஸ் ரொம்ப சின்னது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பாயில் இட் ஆல்சோ. கிருமி சாகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணணும். அதுக்கு டெம்பரேச்சரும் இம்பார்ட்டன்ட், டைமும் இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லாட்டா ப்ளீஸ் பை ரெப்யூட்டட் பிராண்ட் வாட்டர் விச் இஸ் பாட்டில்டு. நம்பர் 2, ஓப்பன் ரா ஃபுட் வாஷ் பண்ணாமலையோ இல்லை குக் பண்ணாமலையோ சாப்பிட்றது இஸ் நாட் அட்வைசபிள். ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். டேபிள் சேரை தொட்டால் கூட தேர் கேன் பி infection. It's called formite bone. அதுலேருந்து நம்ம கை அலம்பாது if you eat, then it will cause problem. இப்போ ஸ்பூன் ஃபோர்க்லாம் கூட நம்ம யூஸ் படுத்துகிறோம், அதுவும் க்ளீனாக இருந்தால் தான் it will cause be safe for you. Third item, எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வாட்டரி டயரியா நிறைய வாட்டி நிற்காம ரொம்ப தண்ணியாக ரைஸ் கஞ்சி மாதிரி போடுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கோ டு த நியர் ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. First thing IV fluids ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் they will take a stool sample. They may give you antibiotic also and isolate பண்ணி it will settle down.